அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம். இன்று 2026ஆம் வருடம் மே மாதம் 5ஆம் தேதி சித்திரை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதிய வானிலை நிலவரம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கை இருப்பிற ஆடியோ எனேபிள் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும். நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது. கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷனை அதிகப்படுத்த பாருங்கள். உறவினர்களோட நண்பர்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? இப்போ வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். மே மாதத்தில் ஒரு மழைக்காலம், சித்திரையில் ஒரு மழைக்காலம், அக்னி நட்சத்திரை கொடுமையை அழிக்க வரும் மழை. மே 7 to 14, சித்திரை 24 to 31 கடலோர மாவட்டங்கள் உட்பட தமிழகமெங்கும் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் காற்று சுழற்சி அது முரசு புயலாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். காரணமாக மழைக்காலம் போன்ற வானிலை, சூறைக்காற்றுடன் இடிமின்னல் மழை, விவசாயிகள் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை அவசியம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமழை காலத்தில் நமக்கு டெல்டா கரையோரங்களில் நான் கோடு போட்டு காட்டியிருப்பேன். ஒரு 70 கிலோமீட்டர் புதுக்கோட்டை வரைக்கும் மழை பெய்யாது. ஏன்னா தென்மேற்கு காற்று, தென்கிழக்கு காற்று, கிழக்கு காற்று அந்த மேகங்களை நமக்கு மழை பெய்ய விடாது. நமக்கான மழை தென்மேற்கு பருவமழை, நமக்கான மழையும் இல்லை. மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கான மழை. ரைட்டுங்களா? அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்துடாதீங்க. மழை வரும் வராது, அவர் பாட்டுக்கு எப்போதும் மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பார், வராது. நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். 2-3 நாளாக வருதுங்க. பக்கத்தில் மேகம் தெரியுது மேற்க, அது வரைக்கும் வருது, லேசாக காற்றடிக்குது, போயிடுது. இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. பக்கத்தில் பேஞ்சிருமோ அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இல்லை, எப்போ சரியான வேக்காலம். இப்போ கோடு போட்டு காட்டிருக்க பாருங்க. புதுச்சேரிக்கு கிழக்கு ஒரு 70 கிலோமீட்டர், அப்படியே புதுக்கோட்டை வரைக்கும் ஒரு 100 கிலோமீட்டர், அதாவது கடல் வரைக்கும். அதாவது தென்கிழக்கு காற்று, தென்மேற்கு காற்று, கிழக்கு காற்று இது மேகங்களை உள்ளே விடுறதில்ல. ரைட்டுங்களா? தள்ளி விட்டுரும். அது எப்போதுமே இயல்பாக நடக்கக்கூடியது. இப்போ வரப்போகிறது காற்று சுழற்சி. வரப்போகிறதில்ல, வந்துடுச்சு. தென்மேற்கு இலங்கையை ஒற்றி தென்மேற்கு வங்கக்கடலில் குமரிக்கடல் ஓரம் ஒரு காற்று சுழற்சி உருவாகி விட்டது. அது தள்ளிலாம் போகிறதில்ல. மண்ணால் உடைய இலங்கை நிலப்பரப்பை ஒட்டியே அது ஏறுது மேலேயே. அதாவது ஒரு வாரத்துக்கிட்ட, ஏன்னா மேலே உயரழுத்தம் இருக்குது. ஒரு வாரம் வரைக்கும் வங்க கடலோரங்களில், அதாவது எப்படி சொல்கிறது, வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு மழையை தர இருக்கிறது. ஆனால் இப்போ தென்மேற்கு பருவமழை காலங்கிறதுனால வெப்பசன மழை மாதிரி ஆங்காங்கே ஒதுக்கி பெய்யும்னா டெல்டாவில் ஒதுக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை. சுத்தமாக மழை பெய்யும் தான் நினைக்கிறேன். இது ECMF மேப்பு. அதில் அந்த ஸ்டில் எடுத்து காட்டியிருக்கேன். எவ்வளோ மேகங்கள் இருக்குது. நிச்சயமான மழை இருக்குது. சென்னைக்கு மழை மேலே போகுமா அப்படிங்கிறது சுழற்சியுடைய நகர்வை பொறுத்தது. இல்லாட்டினா வெப்பநிலை சென்னையில் அதிகரித்து போயிடும். ரைட்டுங்களா? இப்போ எல்லாரும் சொல்கிறது எல்னினோ வரப்போகுது, சூப்பர் எல்னினோ, சுட்டரிக்கும் வெயில், ஹீட் ஸ்ட்ரோக் வரப்போகுது. அதெல்லாம் சரிதான். அது இன்னையோட முடிஞ்சு போச்சு. நாளையிலிருந்து இந்த வானிலை மாறப்போகுது. வெப்பநிலை குறைய போகுது. நேற்று மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். 24 நாள், மே 28 வரைக்கும் அக்னி நட்சத்திரம் இருக்கும். இந்த வருஷம் அக்னி நட்சத்திரமாக இருக்காது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்டில், பகலில் கொஞ்சம் வெயில் தெரிய தான் செய்யும். நைட்டில் குளிர் எடுக்குங்க. குளிர் என்னடா அக்னி நட்சத்திரத்தில் குளிர்தே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மீம்ஸ்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்னதை மட்டும் நான் பார்க்கல, பாக்கி என்னுடைய வானிலை வல்லுநர்கள் போட்ட வீடியோவும் எடுத்து சேர்த்து தான் உங்கள்கிட்ட போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? இதனால் கூடிய வரைக்கும் எல்லாமே சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு கடுமையான ஒரு மழை டெல்டா மாவட்டங்கள் இருக்குது. மத்திய மாவட்டங்களை பற்றி நான் பேசவே இல்லை. மத்திய மாவட்டங்களில் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. எப்பொழுதும் பெய்யும், அவங்களுக்கு தெரியும். டெல்டா மாவட்டங்களில் எப்பொழுதுமே பெய்யாது. இப்போ பருத்தி போட்ட விவசாயிகள், முக்கியமாக நான் சொல்கிறது அதுதான். பருத்தி போட்ட விவசாயிகள், இந்த எள்ளு போட்டிருக்கிற விவசாயிகள், அதாவது உளுந்து பின்னாடி எடுத்துக்கிட்டு இருக்கிற விவசாயிகள், நட்டுக்கட்டு இருக்கும் விவசாயிகள், அதாவது வெண்ணடவாக இருக்கிற விவசாயிகள், வடிகாலை சீர் பண்ணி வச்சிங்க. என்னையா அவ்வளோ பெரிய மழையாக பெஞ்சிடும், என்னையா பயமுறுத்துற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. நீங்கள் தயாராக பெஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தயாராக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எங்கே பார்த்தாலும் வடிகால் வெட்டிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ வரக்கூடிய புதிய அரசு நெல்லுக்கு 3500 ரூபா, இது விவசாய கடன்கள் 5 ஏக்கருக்குள்ளே தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே உள்ள பெரிய விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.
விவசாயிகளுக்கு ஒரு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ரைட். இப்போ வந்து நம்ம சொல்ல வேண்டியது என்னடா அரசியல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எதார்த்தம் உங்கள்கிட்ட வந்து எதார்த்தத்தை பகிர்ந்துக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ வந்து இந்த வருஷ வேலை, இந்த சித்திரை மாதத்தில் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு. வடகம் போடுறது, வத்தல் போடுறது, கருவடகம் போடுறது, மாங்காய் வத்தல் காய வைக்கிறது, இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி தாய்மார்கள்ட்ட சொல்லுங்கள், கொஞ்சம் மாடியில் போட்டுட்டு அலட்சியமாக இருக்காதீங்க. ஒரு வாரம் மழை இருக்குது, ஏன்னா அப்புறம் பூசானம் பிடிச்சி போயிடும். ரைட்டுங்களா? இப்போ எங்கள் மில்லுக்கு ஆடுறவங்கள்ட்டலாம் சொல்லுவாங்க, ஜாக்கிரதை, தேங்காய் உடச்சி போடுறத ஒரு வாரம் கழிச்சு இதை உடச்சி போடுங்க. இப்போ போட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் வீணாக போயிடும், அதனால் காய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அதுக்காக தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். நான் என்னுடைய நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய அதாவது வெல்விஷர், எனக்கு வேண்டியவங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னடா அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மை, நடக்க போகிறத சொல்கிறேன். நான் எப்போதுமே ஒரு மாதம் 15 நாள் பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே சொல்லி அலர்ட் பண்ணுறது. அன்னைக்கு சொல்லி ஒரு புரோஜனமும் இல்லை. வரலாம், வராமல் போகலாம், ஆனால் இது நிச்சயமாக வரும். ஏன்னா அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு, வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு நிச்சயமாக காற்று குவிதலை ஏற்படுத்தும். ஏன்னா மேலே அரபிக்கடல்லையும் ஒரு உயரழுத்தம் இருக்குது, வங்கக்கடல்லையும் ஒரு உயரழுத்தம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இதை வந்து ஒரு வாரம் ஆட்டம் காட்டி டெல்டா மாவட்டங்களுக்கு மழையை கொடுத்துட்டு தான் அது போகும். பெரிய ஒதுக்குதல் டெல்டா மாவட்டங்கள் இருக்கிறது. எப்போதுமே தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒதுக்கி தான் பெய்யும். இந்த வாட்டி இருக்காது. எப்படி சொல்கிறது, வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு மழையை பெற இருக்கிறோம். அதான் பொதுவாக சொன்னேனே, சாயங்காலத்தில் நைட்டில் குளிருங்க. பகலில் என்ன சூரியனுடைய குத்துக்கதிர் வந்து இப்போ வந்து மகர ரேகையிலேருந்து கடக ரேகைக்கு போயிட்டுருக்கு. அதனால் வந்து வடக்க கொஞ்சம் வெப்பமாக தான் இருக்கும், இல்லைன்னா நான் சொல்ல வரல. ஆனாலும் இரவு நேரத்தில் மேகமூட்டமான வானிலை காரணமாக குளிர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இசிஎம்எஃப், ஜிஎஃப்எஸ்ஸு, ஆக்சஸ்ஸு, ஐகானு, பொது வெப்பம் இது வந்திருக்கு. அதை எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன். ஏஎம்எஃப்பும் பார்த்துட்டேன். நிச்சயமாக மழையை எல்லாருமே சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட சரி தப்பாக இருக்குமோன்னு கூட நினைக்கலாம். அதனால தான் திரும்ப நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மழைங்கிறது வந்து நிச்சயிக்கப்பட்டது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. அதாவது வந்து விவசாயிகள் வந்து அப்படியே போட்டுக்கும், அப்படியே உஞ்சிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நானும் நினைக்கிறது தான். நானும் நட்டுட்டேன். இப்போ வந்து விட்டுருக்கிறவங்க, விட போகிறவங்க, உளுந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாமே சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். பருத்தி போட்டிருக்கிறவங்க முக்கியமாக வடிகாலை சரி பண்ணி வச்சிங்க. ஏன்னா தண்ணி பாயம் மோட்ரு போட்டு இன்ஜினை போட்டு கிடக்கும். இப்போ வந்து ஊத்தறந்து போயிடுது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்ம கடமை. அதற்கான முன்னேற்பாடுகளோடு இருங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் விவசாயிகள்லாம் வீணாக போயணுங்கிறதுக்காக இந்த காணொளி கிடையாது, முன்னெச்சரிக்கை செய்யறதுக்காகத்தான் இந்த காணொளிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அப்படியே கிடக்குங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதை கொஞ்சோண்டு ரைஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா உறவினர் நண்பர்கிட்ட சொல்லி கொஞ்சோண்டு லைக் பண்ண சொல்லுங்கள். என்ன சொல்கிறது, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ரைட். நிச்சயமாக இந்த சென்னை போன்ற உள் மாவட்டங்களில் மழை, கடலோர மாவட்டங்களில் சென்னைக்கெல்லாம் மழை கிடைக்குமாங்கிறது வந்து சுழற்சியுடைய நகர்வை பொறுத்தது. புதுச்சேரி வரைக்கும், புதுச்சேரி மரக்காணம் வரைக்கும் நிச்சயமான ஒரு மழையை இது தரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. மாடல்களும் அதை தான் காட்டுது. அதாவது தென் மாவட்டங்களில் வந்து, அதாவது உள்ளே வந்து திருவண்ணாமலை, சென்னை புறநகர பகுதிகளில் நிச்சயமாக பெய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து தென்காசி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, தேனி, சிவகங்கை, திண்டுக்கல், கரூர், வால்பாறை, கோவை, திருப்பூர், நீலகிரி, திருச்சியில் நல்ல மழை நேர்த்தி, ஈரோடு, தருமபுரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அனைத்து பகுதிகளிலும் நிச்சயமான மிதமான முதல் கனமான சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை வாய்ப்பு இருக்கிறது. ஏன் திருப்பி 2வது வாட்டி இதை நான் போட்டிருக்கேன்னா, திருப்பி இல்லாதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. இல்லாட்டினா என்ன இந்த மாதிரி சொன்னீங்க, இந்த மாதிரி பேயிலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேளுங்க. நிச்சயமான மழை இருக்குது. இதை நீங்கள் வந்து நம்பித்தான் ஆகணும். அதற்கான முன்னெச்சரிக்கையை எடுத்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுப்பணி வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த அதிகாரிகள்ட்டையும் சொல்லுங்கள், வாய்க்கா வெட்டுறவங்கள்ட்டையும் சொல்லுங்கள். கொஞ்சம் நீங்கள் வடிகாலெலாம் எங்கேயாவது அடைச்சி இருந்துச்சுன்னா சுத்தம் பண்ணி வச்சிங்க. நட்டு இருக்கிறவங்க நான் விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.